தான் என்னோட அந்த இருக்கு ஆனா இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் த கமெண்ட்ஸ் அண்ட் சம்படி செட் உங்களுக்கு வந்து கண்டென்ட்டே இல்லைனா கூட அப்பப்போ வந்து பேசுங்க, அதுவே வந்து லைக் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ தாட் ஓகே மேபி ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் தட் வேர் if I have something to share, then I can share it and record a clip and keep, and maybe அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ண ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப ரசித்து பார்க்குற சில யூடியூபர்ஸும் சம்டைம்ஸ் பிஸி பஞ்ச் ஆஃப் டேஸ் இருந்துச்சுன்னா அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணுவாங்க. இங்கே மெசேஜஸ் வருது, ஐம் ரீடிங் தோஸ் மெசேஜஸ், சாரி. ஸோ இன்னைக்கு ஐ ஹேட் லைக் த டே ஆஃப். தேர்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரீம்லி கண்டேஜியஸ் வைரல் ஃபீவர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துச்சு. இட் வாஸ் தேர் இன் மை ஃபேமிலி அண்ட் ஒரு 4-5 நாளாக எங்களோட ஷூட்டிங் யூனிட்லேயும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. டெய்லி லஞ்ச் பிரேக்கில் ஒரு 2 பேர் காணாமல் போயிடுறாங்க பிகாஸ் அவங்களுக்கு அவ்வளோ உடம்பு முடியல, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு. டெக்னீஷியன்ஸ் க்ரூக்கு வந்து ஆக்சுவலி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் வேர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, அவங்க யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு. பட் ஆஸ் ஆக்டர்ஸ் வென் யூஆர் உங்கள் ஃபேஸை நீங்கள் கமிட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்க்கு அந்த சாய்ஸ் இருக்காது. அ ஃபியூ பீப்புள் இன் மை காஸ்ட் ஆல்சோ காட் சிக். ஸோ அதனால் ஐ திங்க் ஒரு 2 நாள் எனக்கு லீவ் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும். அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் அ லிட்டில் அண்டர் த வெதர். ஆகும் இல்லை சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சிக்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஐ திங்க் நம்ம மைண்டும் அதில் ரிலேட் ஆகிக்கிட்டு நமக்கும் அந்த சிம்டம்ஸ்லாம் வர மாதிரி இருக்கும். எனக்கும் மை பாடி இஸ் ஹர்ட்டிங், ஐம் ஃபீலிங் அ லிட்டில் ஃபீவரிஷ் ஒரு லாஸ்ட் 2 ஹவர்ஸாக. ஆக்சுவலி எனக்கும் திமிரு, இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் தாங்க நான் நினச்சேன். பட் எனக்கு வந்து நவராத்திரிக்கு ராகவோட ஃபேமிலியில் ஒரு அக்கா இருக்காங்க, ராணி அக்கான்னு சொல்லிட்டு. அவங்க ஆக்சுவலி ராகவுக்கு 6 months பேபியாக இருக்கும்போது அவங்க ராகவை பார்த்துக்கிறதுக்காக வந்தாங்க. இன்னி வரைக்கும் இருக்காங்க. ராகவுக்கு கல்யாணம் ஆகி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க எங்கள் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் அண்ட் எனக்கு எப்போவுமே அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு நான் எத்தனை மணிக்கு என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களையும் நான் பார்த்துக்கணுன்னு எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என் மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ நவராத்திரி வரப்போகுது இல்லை. ஸோ நவராத்திரி எங்கள் மாமியாரோட ஃப்ளாட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். கொலு வைப்பாங்க. 9 daysம் வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் வருவாங்க. எங்கள் மாமியார் மற்றவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஸோ 365 daysல இந்த 9 days எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டுக்கு எது ஸ்பெஷல்னாலும் அதில் ராணி அக்காவும் ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ ஐ தாட் இந்த நவராத்திரிக்கு ராணி அக்கா எப்போவுமே குர்த்தா அண்ட் பேண்ட் தான் போட்டுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து 9 daysக்கு 9 different sets வாங்கணும்னு எனக்கு ஆசை. அண்ட் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எனக்கு தெரியல ஆக்சுவலி இப்போ வரைக்கும். மேபி இதுக்கப்புறம் நான் மாமியா கிட்ட கேட்பேன். அந்த 9 daysல அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இன்க்ளூடடா இல்லை செப்பரேட்டானு எனக்கு ஆக்சுவலி தெரியல. இத்தனை வருஷத்தில் நான் அதை நோட் பண்ணதே இல்லை. ஸோ அதனால கடைக்கு போகும்போது இந்த டவுட் வந்துட்டதுனால ஐ வாஸ் லைக் ஓகே 11 sets வாங்கிடலான்னு சொல்லிட்டு 11 sets ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் நான் அவங்களுக்காக வாங்க போனேன். இன்னைக்கு லீவ் இருக்குது, நாளைக்கு சண்டே கடையெல்லாம் செம கூட்டமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் டைரெக்டாக எனக்கு கண்டினியூஸாக ஷூட்டிங் போகும். நவராத்திரியோட முதல் நாள் தான் எனக்கு லீவ் வரும். அதுதான் நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் மென்டலி. ஸோ அதனால் அப்போ போய் அவங்களுக்கு வாங்க முடியாது. இப்போ ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கலை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுன்னாலும் நான் அந்த கடையில் வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க சைஸுன்ட்டு. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து பேண்ட் எப்போவுமே லென்த் ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் வந்து ராகவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னு. உடனே ராகவ் இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் மும்பை டுநைட். ஸோ ஹீ செட் நான் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஐம் நாட் ஷியோர் அதை நான் ரெக்கார்ட் பண்ணுவேனா மாட்டேன் நான், பிகாஸ் ஐ டோன்ட் நோ ராணி அக்காவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லையான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என் யூடியூப் சேனலில் என்னோடய ஃபேமிலியோட இன்க்ளூஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக நடக்கணும்னு ஆசைப்படுவேன். பிகாஸ் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன், நான் யூடியூப்பில் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணினே தவிர மை ஃபேமிலிக்கு அது ஒரு ஆப்ளிகேஷன் கிடையாது இல்லை. அவங்க ஓ சரி இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலியில் இருக்கா அதனால நம்ம வந்து தான் ஆகணும், அவங்களுக்கு அது இஷ்டமா இல்லையான்னு ஒரு கான்வர்சேஷனாக கேட்டேன்னா எனக்கு தெரியும் என் ஃபேமிலி வந்து நோ சொல்ல மாட்டாங்கன்ட்டு. பிகாஸ் அவங்க என் மேலே வச்சுருக்கிற அக்கறை அது. பட் நான் அவங்க மேலே வச்சுருக்கிற அக்கறை என்னென்னா நான் அவங்கக்கிட்ட சிக்னல்ஸ் ரீட் பண்ணணும். ஐ ஹாவ் டு அப்சர்வ் அண்ட் சி அவங்க அதில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ இது வரைக்கும் நான் அவங்கள ஒவ்வொரு தடவை காட்டும் போதும் எனக்கு ஒரு மாதிரி ஆர்கானிக்காக அந்த சிக்னல்ஸ் தெரியும். ஸோ ராணி அக்காவுக்கு நான் ட்ரெஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஒரு மோமெண்ட் அவங்க
கேப்சர் லைக் யூனோ நான் போடுறேனோ இல்லையோ இஸ் டிஃப்ரெண்ட், பட் அது கேப்சர் பண்ணுறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு சப்போஸ் ராணி அக்காவுக்கு வந்து அது ஓகேனா நான் அவங்களுக்கு காட்டுறேன் அவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் டு ரெக்கார்ட் லைக் தீஸ் ரேண்டம் மூமெண்ட்ஸ். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். The next day. ஹாய். ஸோ உண்மையிலேயே மைக்கு நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியலங்க. எப்போ பார்த்தாலும் இட்ஸ் இன் மை ஒர்க் பேக் அண்ட் நான் வேறு ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு வெளில கிளம்பிடுறேன். ஐ டோன்ட் ஹேவ் மை மைக். ஸோ இன்றைக்கும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ டோன்ட் ஹேவ் அ மைக் எக்ஸாக்ட்லி ஃபார் திஸ் வீடியோ, பட் ஐ ஃபீல் லைக் இல்லைனா கூட கொஞ்சம் ஆடியோ நல்லாயிருக்கும்னு நான் கடவுள் மேலே வார்த்தைப்பட்டேன். அவங்க கண்டினியூ திஸ் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நான் எத்தனையோ விலாக்ஸ் வந்து எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணி அது பாதியிலேயே நின்றுச்சு. அண்ட் பை த வே அன்றைக்கி the outfits that I bought for Rani Akka, she really liked it, but even I was thinking that அதெல்லாம் நான் இப்போவே காமிச்சிட்டா வச்சுக்கோங்களேன், என்னோட ஆடியன்ஸ் மட்டும் அந்த வீடியோ பார்க்க போகிறது இல்லை, கோலுக்கு என் வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களும் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. அப்புறம் ராணி அக்காவோட அவுட்ஃபிட் வந்து சர்ப்ரைஸாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அந்த அவுட்ஃபிட்லாம் காட்டல. பட் ஐ மேட் அ பிளான் தட் Navaratri as she wears it, I'm going to do like a clipping of what she's wearing and show all of you so that ungalku enoda taste ennu puriyum. So inniki it's actually going to be a very fun day, which I thought I will record as a video. ஸோ அது ஒரு தனி வீடியோவாக பண்ணுவேனா இல்லை இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனாக பண்ணுவேனா எனக்கு தெரியாது. ஸோ சப்போஸ் தனி வீடியோ ஆச்சுன்னா ப்ளீஸ் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். பட் நவ் ஐம் ஜஸ்ட் கோனா குவிக்லி கெட் ரெடி and then see how my day goes. But I just wanted to do this particular clip because I feel like இதையே நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Actually என்னன்னா, everybody has been giving me advices saying I need to have like a plan, a framework, like you know இந்த வீடியோஸ் பண்ணலாம், அதை எழுதி வைங்க, எழுதி வச்சுட்டு இந்த ஒரு லிங்க் நம்ம ஷூட் பண்ணுவோம், இந்த ஒரு கிளிப் நம்ம ஷூட் பண்ணுவோம்லாம். பட் ஆக்சுவலி தட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ தட். எனக்கு கோ வித் த ஃப்ளோ தான் வரும். ஸோ எப்பவும் பாருங்களேன், நான் பேசிட்டே இருக்கும்போது பாதியில் ஐ வாஸ் லைக் அது ஒரு தனி வீடியோவாக பண்ணுவோம்லாம் மை பிரெயின் ஸ்டார்டட் திங்கிங் and then it stopped working. Anyways, பட் இப்போ இன்னைக்கு என்னன்னா, I'm going out with my mother-in-law to one of her friends' houses and then அதுக்கப்புறமா ஒரு கடைக்கு to do like Navaratri come Diwali shopping. So I thought it will be nice to show you. நாங்கள் ரெண்டு பேரும் போனால் நாங்கள் நல்லா ஐச்சாட்டிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி obviously கடமை என்னை அழிக்கிறதுங்கிறதுனால I have to go for dubbing. And இப்போ அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ I'll go finish my dubbing for today's episode, tomorrow's episode and then it should be fine. அதுக்கப்புறம் I can go back again and dub. But இந்த 2 எபிசோட் பண்ணிட்டேன்னா அவங்களும் கொஞ்சம் காமாக இருப்பாங்க, நானும் கொஞ்சம் காமாக இருப்பேன். So அதனால I'm going. I've gotten dressed. This is a clip that I thought I'll wear. So I'm wearing these dhoti pants and a kurta and I have to like do some basic makeup just to like you know I'll be happy if I'm more presentable அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படி நான் போனேன் வச்சுக்கோங்களேன், ஊரே என்ன கேட்கும், என்னம்மா டயர்டாக இருக்கீங்களா, என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் பேசிக் மேக்கப் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் I'm carrying with me. So I'll quickly get ready and come back. A few moments later. That's all. I'm ready. So just basic things. I filled my eyebrows and put on some lipstick and now I'm also very happy and I feel like in a park room I'll be really happy. And finally என்னோட photo sensitive eyes வந்து protect பண்ணிக்கலாம். மதுரின்லாவும் இங்க டுண்டுமாவோட ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு ரேண்டம் சடன் பிளான். லிட்டரலி காலையில சொன்னேன் நான் வந்து காலையில தான் இந்த பிளான்ல ஆட் ஆனேன். பட் see what டுண்டுமா has made for us. டுண்டுமா சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, கேரட் இது அந்த சண்டே சமையல் மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? I feel shy. No, come on டுண்டுமா. கேரட் கீர். தேங்க் என்னோட நக்ஷு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கனால சீதா கூட பண்ணல, நக்ஷு தான் பண்ணாங்க. அண்ட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, கொஞ்சம் இங்க எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சிருக்காங்க in case I would like to have it cold. cucumber ரைத்தா, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ரோஸ்ட், அதுக்கப்புறம் முளக்கீரை கூட்டு, முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு வெத்த குழம்பு, தக்காளி ரசம், தயிர், அவ்வளவுதான். சாலட். Thank you so much. சாரி நக்ஷு, வடை தட்டல. No, டைம் இல்ல. Thank you.
The next day. ஹாய் குட் மார்னிங். ஸோ இந்த ஒரு கிளிப் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அது இந்த vlogல வரும்னு எனக்கு தெரியாது. யூனோ சம்டைம்ஸ் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணும்போது ரேண்டமாக இது ஆன் ஆயிக்கும்ல, லைக் கேமரா. அந்த மாதிரி என் கேமரா ஆன் ஆச்சு. அதை ஆஃப் பண்ணுறேன்ற இதில் நான் செல்ஃபியில் போட்டேன். பார்த்தா இந்த ஒரு ஆங்கிள் எனக்கு கிடைச்சிது. ஜென்ரலாக சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா, சீரியல் இல்லைனா கூட சினிமா ஆட் ஷூட்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன், இப்போ நான் தான் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பின்னாடி இருக்கிறது என் பேக்ரவுண்ட், அதே மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஃபோர் கிரவுண்ட். ஸோ ஃபோர் கிரவுண்டில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணி அது கொஞ்சம் பிளராக காட்டினாங்கன்னா அது வந்து அந்த ஃப்ரேமே ரொம்ப ப்ரிட்டியாக்குங்கிறது வந்து லைக் நிறைய ரெனவுண்டு கேமராமேனோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து அழகாக செட் பண்ணாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ அவங்க செட் பண்ணால் பிரமாதமாக இருக்கும். நான் செட் பண்ணாதது பாருங்களேன், இதுதான் என்னோட நேச்சுரல் செட்டப். இன்ஃபேக்ட் சில பேர் கேட்பீங்கல்ல, உங்கள் வேனிட்டி ரூம் டூர்லாம் காட்டுங்கன்ட்டு. இந்த லட்சணத்தில் நான் என்னத்தை காட்டுறது? ஸோ அதனாலே அந்த ஐடியாஸ்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேன். பட் திஸ் இஸ் லைக் த ட்ரூ அண்ட் ஆனஸ்ட் ஸ்டேட். என் சார்ஜர் ஒயர்லாம் இங்கே இருக்குது. தெர் ஆர் சம் பவுச்சஸ் ஹியர். இது என்னது, மை மாய்ஸ்சரைசர்ஸ் ஹியர். இதுவும் ரெடி ஆகிறதுக்கான ஒரு பவுச், சம் ஹேங்கர்ஸ், மை ரோப், மை எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் தொங்கிஃபைங். But this is the reality. It's okay. Like, you know, sometimes when you're living life, your house can be a little messy. But this is not an excuse. என்னன்னா ஜென்ரலாக ஒவ்வொரு ஸ்கெட்யூல் பிரேக்கும் நான் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு என் வீடை க்ளீன் பண்ணிவிடுவேன். போன ஸ்கெட்யூல் பிரேக் நீங்கள் வந்து போட்டுடலாம். லைக் சம்டைம்ஸ் சம் பீப்புள் சொல்கிறது ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்கும்ல, அந்த மாதிரி இட்ஸ் ஸோ ப்ரெடிக்டபிள் தட் நான் கட்டோத் கச்சன் பற்றி தான் பேச போகிறேன், மை ஹஸ்பண்ட்ஸ் தியேட்டர் ப்ரொடக்ஷன். ஸோ அதில் ஐ காட் அ லிட்டில் டூ இன்வால்வ்ட். அதனால ஐ குடன்ட் க்ளீன் மை ஹவுஸ் அண்ட் ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ ரிக்ரெட்ஸ். அதுக்கு போகாமல் வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க மாட்டேன். பிகாஸ் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் தேர் வித் ஹிம் அண்ட் வித் ஆல் த கிட்ஸ். பை த வே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் தமிழும் சரஸ்வதியும் ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். 4 மணிக்கு எழுது. பிகாஸ் ஐ வாண்டட் டு டூ ஒன் வீடியோ. அது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி. தெரில அது இந்த வீடியோக்கு முன்னாடியோ பின்னாடியோ வருமான்ட்டு. பட் அந்த ஷாப்பிங் ஹால் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து ஐ காட் அப். இன்னும் கொஞ்சம் தூங்கிருக்கலாம், நான் ஒரு 1/2 hour தூங்கிருக்கலாம். பட் வாஸ் லைக் இல்லை டைம் ஆயிடுச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு எழுந்துட்டேன். ஸோ அதனால அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். A few moments later. எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்டை மேலே இருந்த கொண்டைய மறந்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ரெடி. என்னோட திங்ஸ் எல்லாம் ரெடி, ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா என் மைக்கில் சார்ஜ் இல்லை. அண்ட் ஓகே ஃபைன், இந்த மாதிரி நான் பேசும்போது நான் மைக் யூஸ் பண்ணல, ஓகே. பட் ஒரு ப்ராப்பர் வீடியோ, ஒரு ஹால் வீடியோ நான் எடுக்க போகிறேன்னா அதை கூட மைக் இல்லாமல் பண்ணேன்னா ஐ ஃபீல் ஸோ irresponsible. ஐ வாஸ் லைக், ஒரு யூடியூப்பில் நான் இப்போ தான் ஒரு வீடியோலையும் எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலான்னு யோசிச்சு பண்ணும்போது சார்ஜ் போடாத விஷயத்துக்காகலாம் நான் மைக் யூஸ் பண்ணாமல் உங்கள் முன்னாடி வந்து நின்னேன்னா நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்களோ இல்லையோ, நானே என்ன ஜட்ஜ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் இப்போ அதை எனக்கு சார்ஜ் போட்டிருக்கேன். டிங் டிங் டிங்னு ஒரு பாயிண்ட் இதுவாகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஆச்சுன்னா ஐ திங்க் இந்த வீடியோக்கு ஐ கேன் யூஸ் இட் அண்ட் தென் ஐ கேன் சார்ஜ் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பார்ப்போம், ஒரு 15 minutes நான் வெயிட் பண்ண முடியும், அவ்வளோதான். பிகாஸ் அதுக்கப்புறம் நான் என் ஷூட்டிங்கு ரெடி ஆகணும், இல்லைனா அங்கே என்ன நல்லா கேட்பாங்க. ஸோ அதனால் பார்ப்போம்.